ஆபீசர் வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. 4ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் PLA2 மூலமாக அதிகபட்சம் 50 படிவங்கள் பெற்று வந்து வழங்கலாம், அதிகாரிகிட்ட வழங்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இது தேர்தல் ஆணையத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சியின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் PLA2 மூலமாக பெற்றால் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வீடு வீடாக சென்று வழங்கப்படும் வாக்காளர் விவரங்கள் குறித்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெறப்பட வேண்டும். இதற்கு தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவரிடத்தில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் மனுவாக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் செல்லூர் ராஜ் அண்ணன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் நீதிபதி அவர்களும் அண்ணன் தவசி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்துறை MGR மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் கழக விவசாய பிரிவுடைய மாநில துணை செயலாளர் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருத்தி அவர்களும் நம்முடைய மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களும் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் SS சரவணன் அவர்கள் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பங்கேற்று அந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக அந்த அடையாள அட்டையோடு PLO அதிகாரிகள் வர வேண்டும். அப்போதுதான் யார் PLO என்பது அங்கே இருக்கிற வாக்காளர்கள் அடையாளம் காண முடியும். அதே போல கிராம பகுதிகளிலே இவர்கள் 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த வாக்காளர்களுடைய திருத்தத்திற்கு செல்லுகிற போது அவர்கள் கிராமத்திலே வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏனென்றால் அவர்கள் 8 மணிக்கே சென்று விடுவார்கள், திரும்ப மாலை 5 மணிக்கு தான் அவர்கள் வீடு திரும்புவார்கள். அப்போது இவர்கள் பணி முடித்து இவர்கள் வீடு திரும்பி விடுவார்கள். அப்போது அவர்கள் எத்தனை முறை சென்றாலும் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகவே அந்த வாக்காளர்கள் கிராம பகுதி வாக்காளர்கள் அந்த வேலைக்கு செல்லுகிற அந்த நிலையில அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த இப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த PLA2 அந்த ரைட்ஸ் வந்து நாங்களும் எங்களுக்கு உட்பட்டு நாங்க ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே இது கொடுக்கிற போது அதில் ஒரு குழப்ப நிலையும் ஒரு முறைகேடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. CEO சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ல நேற்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் C. சண்முகம் அவர்களும் நேற்று கொடுத்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 38 வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அவரிடத்தில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக இன்றைக்கு கூட தேர்தல் உயர் அலுவலர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். கூட்டணியில இருக்கோம், பாஜக கூட்டணியில இருக்கோம், தவிர்த்து திமுக இருக்கட்டும். உங்களுடைய கேள்வி நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது. தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது. இதுதான் அதுல உள்ள சாரம்சம். இந்த SIR அதன் அடிப்படையில தான் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவேற்று அந்த அடிப்படையில தான் வரவேற்று. தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாது, தகுதி இல்லாத ஒருவர் வாக்காளர்களாக இடம்பெறக்கூடாது என்ற அடிப்படையில தான் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் இருப்பார். இதுல ஒளிமறைவுலாம் இல்லை. திமுக பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. வாக்காளர்கள் இதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆனா களத்துல முதன்மையா அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்கன்னா அவங்க PLA2 அவங்க பணியாற்றுறாங்க. அப்போ நீதிமன்றத்துல அவங்க இதை ஏத்துக்கலன்னு சொல்றாங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அறிக்கை கூட கொடுத்திருக்கிறாரு, நீதிமன்றத்துல வழக்கும் தொடுத்திருக்கிறது. ஆனா இங்க களத்துல அவங்க முதன்மையா இருந்து இன்னும் சொல்ல போனா அவங்களே சில இடங்கள்ல போய் படிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஒருவேளை தலைவர் சொல்ல தொண்டர்கள் கேட்கலையோ என்னமோ தெரியல. தலைவர் ஒண்ணு சொல்றாரு, தொண்டர்கள் ஒண்ணு செய்யறாங்க. இது உண்மையான நிலவரம்.
இப்ப நாங்க எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறோம். அவங்க தலைவர் இது எஸ்ஐஆர் கூடாதுங்கிறாங்க. அவங்க தொண்டர்கள் களத்துல தீவிரமா இருக்காங்க. அப்ப தொண்டருக்கும் தலைவருக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அது என்னன்னு நீங்க தான் பார்க்கணும். தெரியல. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா மேற்கு வங்கத்துல எதுக்காங்க எஸ்ஐஆர்? தம்பி, ஒரு திட்டம் அறிவிச்சா அதுல 2 பேர் 2 கருத்து சொல்லுவாங்க, 2 விமர்சனம் சொல்லுவாங்க, 2 பேர் ஆதரிப்பாங்க, 2 பேர் எதிர்ப்பாங்க. ஒரு சீர்திருத்தம் வருகிற போது அதுல பல கருத்துக்களை ஜனநாயக டெமோக்ரஸியில எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி கருத்து சொல்றதுக்கும் உரிமை இருக்கு. அதெல்லாம் கருத்து சொல்லுவாங்க. அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அவங்க பார்த்து எது சரி, எது நியாயம், எது சட்டப்பூர்வமானது என்பதை அவங்க செய்வாங்க. மாடல் 22 முறை இந்த ராய் தொகுதியில் ஓட்டு போட்டுருக்காங்க சொல்லி ராகுல் காந்தி பண்ணுங்க. இந்த ஹரியானால வெற்றி வாக்கு திருத்தினால்தான் அந்த காங்கிரஸ் வெற்றி கிடைக்கல. தம்பி, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இல்ல சார், எஸ்ஏஆர் சம்பந்தமா தான் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். தமிழ்நாட்டில் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 4ஆம் தேதி 1 மாசம் நடக்குது. அதுல தீவிரமா பங்காற்றி இதுல முழுமையா தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாதுன்ற நல்ல அக்கறையில பொதுச் செயலாளர் எங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற அக்கறையில எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நீங்க சொல்றோம். நீங்க அமெரிக்காவை பாத்தீங்களா, ஆப்பிரிக்காவை பாத்தீங்களா, அண்டார்டிகாவை பாத்தீங்களான்னா அது போய் அங்கதான் நீங்க போய் கேட்கணும். நீங்க ஏஎன்ஏ இருந்தா நீங்க அங்கதான் போய் கேட்கணும். நான் சொல்லி அதுல என்ன விளைவு ஏற்பட போகுது, மாணிக்கம் சொல்லி என்ன ஆக போகுது, இல்ல இவர் தான் சொல்லி தமிழரசு சொல்லி என்ன ஆக போகுது, எஸ் சரவணன் சொல்லி என்ன ஆக போகுது, வெற்றி சொல்லி என்ன, நீங்க தான் சொல்லி என்ன ஆக போகுது. அதனால என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், என்ன நடக்கும். இப்ப நான் இங்க இதை சொன்னா நீங்க ஒளிபரப்புனா அது மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணும். ஆப்பிரிக்கால இப்படி நடக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. முக்கியமான ஆவணங்களை ஃபுல்லா எடப்பாடி அழிச்சிட்டதா சொல்லி டிடிவி பேட்டி கொடுத்துருக்காரு. யார் அவங்க? டிடிவி எனக்கு உங்களோட தான் தெரியும், உங்களை தான் எனக்கு தெரியுது. நீங்க இன்னும் எனக்கு தலைவரே, நான் என்ன சொல்றேன்னா இந்த எஸ்ஐஆர் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை பத்தி கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட? நீங்க தலைவர் இன்னும் எங்களுக்கு தெரியல. இப்ப உங்களோட கை கூட இன்னும் ஈரம் கையில இப்பதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வர்றோம். என்ன விவரம்னு நீங்க இப்படி 10வது கேள்வி கேட்கும் போது நீங்க காலேஜ்ல பிகாமுக்கு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா 10வது படிக்கிறவங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? கூட்டணிக்கு அமைச்சர் அதிமுக பலமுறை அழைச்சு அவர் தீர்மானத்துல நான் தான் தலைவரே, கூட்டணி பேசுறதெல்லாம் உங்களையும் என்னையும் வச்சுதான் பேசுவாங்க. அதெல்லாம் எல்லா விவரமும் எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நன்மையாவே நடக்கும், நல்லதே நடக்கும், எல்லாம் நடக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நன்மை கிடைக்கணும், மக்களை மீட்டெடுக்கணும், ஜனநாயகம் மலரணும். இதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு. அது நிச்சயமா நடக்கும். 26ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டிடிவி இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி, சட்டப்பூர்வமான பிரதான எதிர்கட்சி. முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியா இருந்தாங்க. 43 தொகுதியில நல்லா தெரிஞ்சுக்கணும், இதை ஒளிபரப்பணும். நீங்க 43 தொகுதியில 1,92,000 வாக்குகள் தான் பின்னடைவு. அவர் களத்துல நின்றார் தெற்கு தொகுதியில, இவர் களத்துல நின்றார் சோழவந்தான் தொகுதியில. இப்படி நீங்க நின்றவங்க எல்லாம் 43 தொகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 1,92,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர 5.5 கோடி வாக்காளர்கள்ல 1,92,000 வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால், இந்த உள்குத்து இல்லாம இருந்திருந்தால், வெளிக்குத்து இல்லாம இருந்திருந்தால், இந்த ஊம குத்து இல்லாம இருந்திருந்தால் நாங்க எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த 43 பேரும். இது உடனே நீங்க கேட்க கூடாது, ஊம குத்துனா என்ன சார், வெளி குத்துனா என்ன சார், உள் குத்துனா அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வாங்காதவங்களுக்கு அது சொல்ல முடியாது. இதான் தம்பி நிலவரம். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன மாசம் இது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தீவிரமான மழைக்காலம். இது பருவமழை காலம்.
இதுல மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பு இருக்கு. நீங்க வந்து பிப்ரவரி மார்ச்சுக்கு மேல கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க, அப்ப சொல்றோம். இப்ப நான் சொல்லி என்ன நடக்க போகுது, இல்ல நீங்க சொல்லிதான் என்ன நடக்க போகுது? சொல்றவங்க சொல்லி பேசுறவங்க பேசுனா நடக்க போகுது. சும்மா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது? நான் எஸ்ஐஆரை பத்தி இப்ப வந்து எங்க பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்றேன். நீங்க அதை போட மாட்டீங்க. நான் எதையாவது போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு அதை போடுறீங்க. பிற மாநில வாக்காளர்களை வந்து தமிழகத்துல சேர்க்கறதுனால தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்பதான் தம்பி ஆரம்பிச்சிருக்காங்க, ஓட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப எப்ப எப்படி ஓடுறாங்க என்ன ஓடுறாங்கன்னு நீங்க ஏன் கற்பனையிலே சொல்றீங்க? இந்த அருக்கு தேர்தல் ஆணையத்துல இருந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க, எல்லாம் எடுத்து படிங்க. செக்ஷன் வைஸ் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வாக்காளர் தகுதியுள்ள வாக்காளர்கள் எப்படி இடம்பெறணும், எப்படி சேர்க்கணும், எப்படி நீக்கணும், எப்படி இடமாற்றம் செய்யணும், எல்லா விவரமும் சொல்லியிருக்காங்க தம்பி. அதெல்லாம் படிங்க தம்பி. படிச்சுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. நான் சொல்லி தெரியறத காட்டிலும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். போயிட்டு வரட்டுமா?